தந்தை, மகன், தூய ஆவியால் பேராலே. அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் புனித சிலுவையின் மேன்மையை கொண்டாடினோம். இயேசு நம்மிடமிருந்து விரும்புவது என்னவென்றால், நமக்கு சிலுவைகளை எதிர்கொள்ளும் போது அவற்றை நாம் எவ்வாறு அன்புடன் எதிர்கொள்கிறோம் என்பது முக்கியம். நம்மையும் உலகத்தையும் புனிதர்களின் ஆன்மாக்களையும் பரிசுத்தப்படுத்த நாம் துன்பப்பட வேண்டும். துன்பத்தின் மூலம் நாம் பல ஆசீர்வாதங்களை பெறுவோம். துன்ப நாட்களில் கடவுளின் பிரசன்னத்தை அனுபவிப்போம். துன்ப நாட்களில் நாம் தனியாக இல்லை, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடன் இருக்கிறார், எல்லாவற்றையும் தாங்குகிறார். துன்பம் என்பது நன்மைக்கான முன்னோடி. துன்பத்தில் நாம் தடுமாறாமல் அல்லது சோர்வடையாமல் முன்னேறும் போது மற்றவர்களையும் ஆதரிக்க முடியும். துன்பம் நம்மை வளர்த்து நம்மை பலப்படுத்துகிறது. கடவுளின் கருணையை பெறுவதற்காக அனைத்து துன்பங்களும் தியாகங்களும் மற்றவர்களுக்கு வழங்கப்படும் போது அது ஒரு ஆசீர்வாதமாகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது துன்பம் என்பது துன்பம் அல்ல, அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரோஜாக்களாக மாறுகிறது. சிலுவையில் இயேசுவின் மரணம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். சிலுவை இரட்சிப்பு. இயேசு இறப்பதன் மூலம் நம்மை காப்பாற்றிய சிலுவை அது. இவ்வாறு புனித சிலுவை இரட்சிப்பின் அடையாளமாக மாறியது. கடவுளின் ஆசீர்வாதங்களின் நீரோடை. இயேசு சிலுவையில் மரிக்கும் தருவாயில் கூட மனித குலத்தின் இரட்சிப்பில் மகிழ்ச்சி அடைந்தார். பரிசுத்த சிலுவையை கீழ்ப்படிதல், தியாகம், அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் இரட்சிப்பின் அடையாளமாகும். நாம் நல்லொழுக்கத்திலும் அன்பிலும் வாழ முயற்சிப்பது நல்லது. அதற்காக கடவுள் நம் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.